ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் லைவில் போயிட்டுருக்கு. அதாவது அன்ஷிதா அவங்களுடைய ஃபேமிலி உள்ளே வந்திருக்காங்க. செமையாக சூப்பராக வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க. யார் யாருக்கு உங்களை பிடிச்சிருக்கு அதை சொல்லுங்கள், அவங்கள பற்றி பேசுங்க. ஏன்னா வந்தவொடனே ஒரு ஆசை இருக்கும், வெளி உலகத்தில் என்னென்ன எப்படி போயிட்டுருக்கு தெரியலையே, நான் விளையாடுற கேம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, என்னை வெறுக்கிறாங்களா விரும்புகிறாங்களான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தை வந்து பூர்த்தி பண்ணுறது எப்படின்னா, இந்த வரவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான். அப்பேற்பட்ட தீபக் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக அவருக்கே வந்து முடியல, வரவங்ககிட்டலாம் வந்து கெஞ்சிறாரு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அவங்க வந்து பேச ஆரம்பித்தாங்க. அதில் முத்துக்குமரனை பற்றி சூப்பராக ஒரு விஷயம் பண்ணார். அந்த வீடியோ லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள். செம்மையாக அந்த ரியாக்ஷனில் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி சொன்னாங்க, அருணை பற்றி. உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி சேர்த்து சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. என்னென்னா அருண் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அவரோட கேம் எப்படி இருந்துச்சுன்னா அம்பி மாதிரி இருந்துச்சான். அதுக்கப்புறம் எப்படி ஆச்சுன்னா வயல்கார்டு என்ட்ரி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே அணினை டப்புக்குன்னு மாறிட்டார். பயங்கரமாக வந்துட்டு அவர் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் 3 வாரமாக பார்த்தா அம்பியோட மோசமாக பிதாமகனில் இருக்கிற விக்ரமர் ஆகிட்டார். அப்படியே ஒரு மாதிரி ஒடிஞ்சு போய் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு பங்கம் பண்ணிட்டாப்புல. செம்ம சிரிப்பு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்கும் ஒன்லைனில் சொல்கிறாரு. இப்போ ஜாக்லின் நல்லா விளையாடுறாங்க, அவங்கள பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தீபக்கனை சூப்பர், இப்படி தான் சொல்லிட்டு இருந்தார். எல்லாருமே அப்படி தான் சொன்னார். ஆனால் இவருக்கு மட்டும் சூப்பராக இந்த மாதிரி சொன்னார். அதே மாதிரி ராணுவுக்கு வந்துட்டு ஹைட்ரஜன் பலூனர் விட்டால் அது எங்கே போகுதே தெரியாது. சௌந்தர்யாவுக்கு சூப்பராக வந்துட்டு இது ஒரு ராக்கெட் மாதிரி விட்டால் சர்ன்னு அது பாட்டு போயிட்டே இருக்கும், எப்போ திரும்பி வரும்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்குலாம் வேறு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதாவது இன்றைக்கி வந்த எல்லாருமே வந்து அருணை பாராட்டின விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நேற்று ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சார். நைட்டு வந்து ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி வலிக்குதுன்னாரு. அது ஒரு காமெடியான டைலாக் தான். பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ கண்டிப்பாக வந்து ஒரு வருத்தம் இருந்திருக்கும். வந்த 4 ஃபேமிலியுமே வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வந்த எல்லாருமே வந்து அருணை வந்து ஒரு பக்கம் ப்ரைஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் அருணோட கேம் நல்லா இருந்து மாறிச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அருண் உண்மையிலேயே நல்லவர் தான், நல்ல ஒரு கேம் பிளேயர் தான். திடீர்னு அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. அந்த ஒரு இது இப்போ இவர் கூட பாருங்கள், அணினா மாறுங்கண்டாங்க. பட் அணினா மாற வேண்டிய அவசியமே இல்லை. அவராகவே இருந்தாவே கண்டிப்பாக அவருக்கு வந்து ஓட்டு நல்லா வரும். அதேமாதிரி பேரும் நல்லாயிருக்கும். பட் அதை விடுத்து திடீர்னு மாறி வந்துட்டு எல்லோரும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காப்புல. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே அருணை பற்றி அவர் சொன்ன விஷயங்கள் எப்படி இருக்குது? அவர் வந்து உண்மையிலேயே வந்துட்டு அம்பியாக இருக்கணுமா, அணியனாக இருக்கணுமா, இல்லை பிதாமகன் விக்ரமாக இருக்கணும், இல்லை நல்ல அருணாக இருக்கணுமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.